ஒரு பையனோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு அப்பா 10 வருஷத்தில் ஒரு நாளைக்கு 3 ஜாப்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அவரோட கஷ்டம் வீண் போகலை. திஸ் இஸ் தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் லூயிஸ் ஹாமில்டன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1985 இங்கிலாந்துல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் லூயிஸ் ஹாமில்டன் பிறக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல டாய்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா லூயிஸ் ஹாமில்டனுக்கு ரேசிங் கார்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வருது. சின்ன வயசுலயே இவங்க அப்பா வாங்கி கொடுத்த ரிமோட் கண்ட்ரோல் காரை வச்சு பெரிய பெரிய பசங்க கூட எல்லாம் ரேஸ் பண்ணி வின் பண்றாரு. இதை பார்த்த இவங்க அப்பா ரேசிங் மேல இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. ஸ்கூல் லைஃப் பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்பவே நல்லாவே படிக்கிறாரு. ஆனா இவரோட நிறத்தை வச்சு இவரோட உடம்பை வச்சு ரொம்பவே கிண்டல் பண்றாங்க. நிறைய ரேசிசம் புல்லிங் சொல்லிட்டு நிறைய தப்பான விஷயங்கள்லாம் பண்றாங்க. இதனாலேயே ஸ்கூல் படிக்கும்போது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கராத்தே கத்துக்கிறாரு. அவருக்கு 8 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இவரை கார்ட்டிங்ல ஜாயின் பண்ணி விடுறாரு. கார்ட்டிங் கிளாஸஸ்ல எல்லா பசங்களும் அவங்களோட நியூ கார்ட்ஸை வச்சு ரேஸ் பண்றாங்க. பட் இவருக்கு அது வாங்குறதுக்கு காசு இல்லாதனால இவங்க அப்பா ஆல்ரெடி 5 பேர் யூஸ் பண்ண ஒரு கார்ட்டிங்கை மாடிஃபை பண்ணி கொடுக்குறாரு. ஹாமில்டனோட கார்ட்டிங் எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அப்பா பேங்க்ஸ்ல லோன் கேட்கறாங்க. பட் யாருமே கொடுக்கல. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ஒரு நாளைக்கு 3 ஜாப்ஸ்ல ஒர்க் பண்றாரு. ஈவன் பாத்திரங்கள் வேலைக்கு கூட போறாரு. பட் அவரோட அப்பா பட்ட கஷ்டம் வீண் போகல. கார்ட்டிங்ல 6 வருஷத்துல 8 சாம்பியன்ஷிப் வின் பண்றாரு. 2007ல F1 ரேஸ் என்டர் ஆகுறாரு வித் மெர்சிடஸ். போடியம் ஆஃப்டர் போடியம். பட் 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல அந்த சாம்பியன்ஷிப்பை லூஸ் பண்றாரு. 2008ல மெக்லரனுக்காக சாம்பியன்ஷிப் வின் பண்றாரு. 2013ல மெக்லரன்ல இருந்து மெர்சிடஸ் போறாரு. கான்ட்ரவர்சி கிரிட்டிசிசம் சொல்லிட்டு நிறைய ஃபேஸ் பண்றாரு. நிறைய பேர் அவரோட கெரியரே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அவரோட ஒன் ஆஃப் தி கெரியர் பெஸ்டே அந்த மெர்சிடஸ் மூலியமா தான் வருது. 7 வேர்ல்டு சாம்பியன்ஷிப், 105 ரேஸ் வின், 104 போல் பொசிஷன், 202 போடியம் சொல்லிட்டு யாரும் யோசிச்சு பார்க்காத ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாரு. இவர் கடந்த அந்த பாதை ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ரேசிசம், மீடியா ஹேட்டு, டீம் பிரஷர்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் கடந்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 12 வருஷமா மெர்சிடஸ்க்கு இவ்வளோ பெரிய லெகசி கிரியேட் பண்ண இவர் இப்போ அவரோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் டீமான ஃபெராரியில் ஜாயின் பண்ணுறாரு. ஹோப் திஸ் லெகசி கண்டினியூஸ்.